கோவையில் பள்ளி மாணவர்கள் பார்வைக்கு கொண்டு வந்த ரோபோக்கள் பார்வையாளர்களை வியக்க வைத்தன. பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் கோவையில் ரோபோ வடிவமைப்பு போட்டி நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து 80க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை எடுத்து செல்வதற்கும் விளையாட்டுத் துறையில் பயன்படுத்தும் வகையிலும் பல வகை ரோபோக்களை மாணவர்கள் உருவாக்கி பார்வைக்கு வைத்திருந்தனர். இந்த ரோபோட்டிக்ஸ் காம்படிஷனோட நோக்கம் என்னன்னா, குழந்தைகளுக்கு இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எடுத்து அவங்களோட புது இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. இந்த இயரோட தீம் எஜுகேஷன். ஸோ அவங்க எஜுகேஷன்ல என்னென்ன இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர முடியுமோ மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ஈவெண்ட்டுக்கு ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து டீம்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 30 டீமுக்கு மேல இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த மாதம் தேசிய அளவில் நடைபெறும் ரோபோக்கள் வடிவமைப்பு போட்டியில் பங்கேற்க உள்ளனர்.